வணக்கம் மாணவ மாணவிகளே மற்றும் பெற்றோர்களே. ஜிகே கும்பையா கேரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் அண்ட் ஸ்டூடெண்ட் கவுன்சிலர். மாணவர்களே, இன்று நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்முடைய உயர்கல்விக்கு இந்த +2 மதிப்பெண்கள் மிக மிக முக்கியம் என்பதால் அந்த மதிப்பெண்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவது எப்படி என்பதை பற்றி நம்ம பேச போகிறோம். நீங்கள் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து நல்ல உயர்கல்வியில் நல்ல கோர்ஸ், நீங்கள் நினைத்த கோர்ஸை கிடைப்பதற்கு இந்த மதிப்பெண்கள் பயன்படுவது மட்டுமல்ல, உங்களுடைய பெற்றோர்களுடைய பணமும் மிச்சப்படும் என்பதால் இது முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். கண்டிப்பாக இதை கேளுங்க. நம்ம சப்ஜெக்டில் போகணும் மாணவர்களே. அதாவது நீங்கள் படிக்கும் பொழுது எப்பயுமே ஒரு ஸ்மார்ட் பிளான் நீங்கள் வச்சுக்கிடணும். ஸ்மார்ட் ஸ்டடி இஸ் த பெஸ்ட் ஸ்டடின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் சத்தம் போட்டு படிக்கிறது, ரொம்ப நேரம் கண்ணுழித்து படிக்கிறது, இதை விட நீங்கள் ஸ்மார்ட்டாக நீங்கள் பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்கு அதிக உபயோகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸ்மார்ட்னா என்ன? அதாவது ஒரு படிக்கின்ற மாணவன் 25 முதல் 45 நிமிடங்களுக்கு மிகாமல் தொடர்ச்சியாக படிக்கக்கூடாது. அதுக்கு மேலே படிக்கும்போது அவனுக்கு வந்து படிக்கின்ற பாடங்கள் மனதில் பதிவது கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 45 நிமிடங்களுக்கு ஒரு முறை 5 to 10 நிமிடங்கள் ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த ஓய்வு நேரத்தில் படித்த விஷயங்களை அவர் வந்து ரீகால் பண்ணி பார்க்கலாம். சரியா? ஒன்று. ரெண்டாவது, படிப்பதற்கு ஒரு ஸ்மார்ட் பிளான் வச்சுக்கிடணும். அதாவது எல்லா சப்ஜெக்டும் ஒரே மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. சில சப்ஜெக்டு ஈஸியாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுவீங்க, சில சப்ஜெக்ட் கஷ்டம்னு ஃபீல் பண்ணுவீங்க. உதாரணத்துக்கு மேத்தமெட்டிக்ஸ் வந்து உங்களுக்கு கஷ்டம்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, மேத்தமெட்டிக்ஸ் வந்து நீங்கள் நிறைய டைம் நீங்கள் போட்டு பார்க்கணும். அப்படிங்கும்போது நிறைய டைம் போடும்போது உங்களுக்கு சந்தேகங்கள்லாம் கொஞ்சமாக சரியாகி முழு மதிப்பெண் எடுப்பதற்கு அந்த ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே எந்த சப்ஜெக்டுமே வந்து மனப்பாடம் பண்ணி படிக்காதுங்க. மனப்பாடம் என்பது மறந்து போகக்கூடிய ஒரு செயலாக தான் நான் பார்க்குறேன். நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக நீங்கள் திங்க் பண்ணீங்கன்னா நீங்கள் படிக்கிற விஷயங்கள் வந்து மனதை விட்டு போகாது. அதனால் மனப்பாடத்தை தவிர்த்து ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக படிங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து ஒரு சயின்ஸ் படிக்கிறீங்கன்னா சயின்ஸில் உள்ள வரைபடங்கள், தியரம், இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் எழுதி பார்க்கணும். ஒரு தடவை எழுதி பார்ப்பது 10 முறை படிப்பதற்கு சமம். எழுதி பார்க்கும் பொழுது உங்கள் சந்தேகங்கள் மட்டுமில்லை, உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் வந்து டெவலப் ஆகும். ஹேண்ட் ரைட்டிங் வந்து நிச்சயமாக உங்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கு பயன்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கடந்த 5 ஆண்டுகளில் வந்திருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் நீங்கள் கலெக்ட் பண்ணி அதை எல்லா சப்ஜெக்டுக்குள்ள கொஸ்டின் பேப்பர்லையும் உள்ள கேள்விகளுக்கு முழுமையாக ஆன்சர் செய்து அதை உங்களுடைய ஆசிரியர்களோடு கலந்துரையாடி அதை முழுமைப்படுத்தினாலே உங்களுடைய மதிப்பெண்கள் ஏறக்குறைய உறுதியாகி விட்டதாக கருதலாம். ஏன்னா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அந்த 5 ஆண்டுகளில் கேட்டிருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க பட்சத்தில் மதிப்பெண்கள் நிச்சயமாக ஒரு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, நல்ல மாணவர் படிச்சிருப்பான், நல்ல எழுதிக்குள்ள திறமை இருக்கும், ஆனால் பயம் இருக்கும். நம்ம படித்ததை கரெக்டாக எழுத முடியுமா, ஐயா நம்ம படித்ததெல்லாம் ஞாபகம் வருமா, இந்த பயத்திலேயே வந்து பாதி மறந்து போகும். ஹேண்ட் ரைட்டிங் வந்து சரியாக எழுத முடியாமல் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு எப்பவுமே நீங்கள் பயப்படக்கூடாது. எக்ஸாம் என்பது உங்கள் நாலேஜுக்குள்ள ஒரு டெஸ்ட் தானே ஒழிய அதை வச்சு மட்டுமே நம்ம முழுமையாக உங்களை இடஒற்ற முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான திறமைகள் இருக்குது. இந்த மதிப்பெண்கள் வந்து எக்ஸாம் எழுதுறதை வச்சு தான் மதிப்பெண்கள் தர முடியுங்கிறனால இந்த ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க ஒழிய மற்றபடி இதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உடல் நலம் நல்லா இருந்தால் தான் நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயமா நீங்கள் சிறப்பாக செய்ய முடியும். அப்போ உடல் நலத்தை சரியாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நல்லா சத்தான உணவுகளை சாப்பிடணும். கண்டிப்பாக 7 மணி நேரம் குறையாம நீங்கள் 6 to 8 மணி நேரம் சொல்றாங்க. கண்டிப்பாக நீங்கள் தொடர்ச்சியாக தூங்க வேண்டும். தூங்குற நேரத்தில் படிக்கக்கூடாது, படிக்கிற நேரத்தில் தூங்கக்கூடாது. பொதுவாக காலையில் விடிய காலையில் நீங்கள் எழுந்து படிக்கிறது வந்து மனதில் நன்றாக பதியும். மாலை நேரங்களிலே நீங்கள் படிப்பது போக எழுதும் விஷயங்களை நீங்கள் அதிகமாக மாலை நேரங்கள் வைத்துக்கொண்டால் உங்களுக்கு வந்து இந்த படிக்கிற விஷயம் வந்து சரிசமமாக பிரிக்கும் போது உங்களுக்கு வந்து படிக்கிற நேரத்தில், அதாவது காலை நேரத்தில் நல்ல படிப்பும் மாலை நேரத்தில் எழுத்து பயிற்சியும் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு நல்ல மதிப்பெண்கள் எடுப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, யார் கூடயும் கம்பேர் பண்ணாமல் இருக்கிறது மிக நல்லது.
இது பொதுவாக வந்து ஆசிரியர்களும் பெற்றோர்களும் நம்ம சொல்கிறோம். இது வந்து எல்லா மாணவர்களுக்கும் திறமை இருக்குங்க. அந்த திறமையை வந்து வெவ்வேறு விதத்தில் வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். ஒருத்தர் மாதிரியே மற்றவர் இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கட்டாயமும் கிடையாது. ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் இருக்கிற திறமையை என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த திறமையை மெருகூட்டி விட்டோம்னால அவங்க அந்த துறையில் அவங்க வந்து மிகப்பெரிய ஆளுமையாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எல்லாரும் எம்எஸ் தோனி ஆக முடியுமானா ஆக முடியாது. ஆனால் அவங்க திறமையை அவங்க வளர்த்துக்கும் போது அவங்க துறையில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கிறதுனால அந்த திறமையை எதிர்பார்த்து அவங்களுக்கு மெருகூட்டி விட்டாலும் போதுமானது. அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களை நீங்கள் நம்புறது, செல்ஃப் கான்ஃபிடன்ட்னு சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ வந்து 600க்கு 600 மதிப்பெண்கள் எடுக்க முடியுமா அப்படின்னா எடுக்க முடியும். எடுத்துருக்காங்க இல்லையா? மாணவர்கள் வந்து இப்போ வருஷமெல்லாம் எடுத்துக்க நம்ம பார்க்குறோம். நீங்கள் வந்து இந்த அதிக மதிப்பெண்கள் எடுப்பதற்கு நீங்கள் முக்கியமான ஒரு டிப்ஸ் நான் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் பெயர், உங்களுடைய பள்ளியின் பெயர் எழுதி வைத்துக்கொண்டு அதற்கு கீழாக 600 அவுட் ஆஃப் 600, 600க்கு 600 என்பதை கொட்டை எழுதி வச்சுக்கோங்க. அதை வந்து உங்களுடைய கால் பக்கத்துலையும் தலைப்பக்கத்துலையும் படுக்கிற இடத்துல ஒட்டி வச்சுக்கோங்க. காலையிலையும் மாலையிலையும் தொடர்ச்சியாக நீங்கள் பாருங்கள். ஒரு 1 வீக்கில் இந்த விஷயமெல்லாம் உங்கள் மனசுக்குள்ளே போய் பதிஞ்சிடும். அப்போ எந்த இடத்துல வீக்காக இருக்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை நீங்கள் கொஞ்சமாக சரி பண்ண பார்த்துங்க. சரி பண்ணுறதுன்னு என்ன? எந்த பாடத்தில் நீங்கள் சரியாக படிக்காமல் இருக்கிறீங்களோ அது மதிப்பெண் குறைவாக இருக்கிறதோ அதை அதிகமாக படிக்க போகும்போது சந்தேகங்கள் நிறைய வரும். சந்தேகங்களை உங்கள் ஆசிரியர்களோட கலந்துரையாடி நிவர்த்தி பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அதிக மதிப்பெண்கள் கண்டிப்பாக பெற முடியும். எனவே மாணவர்களே, நான் இப்போ கூறிய டிப்ஸ் அனைத்தையும் நீங்கள் கடைபிடித்து நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கு ஜிகே கும்பையா கேரியர் கைடன்ஸ் வாழ்த்துகிறது. மேலும் மாணவர்களே, நம்ம கேரியர் கைடன்ஸ் சம்பந்தமாகவும் கல்வி சம்பந்தமாகவும் நிறைய விஷயங்களை நம்முடைய ஜிகே கும்பையா கேரியர் கைடன்ஸ் யூடியூப் சேனலில் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். நேரடியாக கைடன்ஸ் எடுக்க வர முடியாத மாணவர்கள், பெற்றோர்கள் நம்ம சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக ஜிகே கும்பையா கேரியர் கைடன்ஸ் உங்களுக்கு முழு சப்போர்ட் கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதை எந்த ஐயமும் இல்லை. நன்றி.